இது எந்த வடிவத்திலையும் ஆசையா போயிடக்கூடாது. ஆசையா போனீங்கன்னா நீங்க உருவாக முடியாது. நான் புத்தர் சொன்ன மாதிரி ஆசை துன்பத்துக்கு காரணம்னு நான் சொல்ல வரல. ஆசைங்கிறது என்னன்னா வேலையை கெடுத்துவிடும். புரியுதுங்களா? ஒரு ஆசைய சரி செய்யறதுக்கு இன்னொரு ஆசை வந்துடும், இன்னொரு ஆசையை சரி செய்ய இன்னொரு ஆசை வந்துடும். இப்ப தியானத்துக்குள்ள வர்றதே எதுக்குன்னா ஆசையை கொளுத்துறதுக்கு தான். தியானத்தையே ஆசையா பண்ணா அங்க என்ன பண்ண முடியும்? காசு பணம் எல்லாத்தையும் விடுதலை ஆகணும்னா தியானம் பண்ணு, இறைவன் எல்லாத்தையும் திரடாங்கிறான். ஆனா இங்கிருந்து நீ 300 கோடி 400 கோடியும் ட்ரஸ்ட் வச்சிருந்தனா அது எப்படி திறப்ப? நீ எதை திறந்த? அங்க எந்த பிரபஞ்சம், எந்த அகத்தியர் வந்து உங்ககிட்ட நிப்பான்? எந்த போகர் வந்து நிப்பான்? எந்த சிவன் வந்து நிப்பான்? திருடுறவனுக்கு சிவன் வந்து துணையா நிப்பானா? நீங்களே சொல்லுங்க, உங்க இதயத்தை கையை வச்சு சொல்லுங்க. 1500 கோடி ரூபாய் சொத்து வச்சிருந்தா சிவன் நீ மேலும் மேலும் சம்பாதிப்பா, நீ வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுப்பான்னு சொன்னா எப்படி செய்ய முடியும்? ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து என்ன பார்க்குறாரு, ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறாரு. அவர் என்கிட்ட வந்து ஒரு தியானத்தை கத்துக்கிறாரு, ஒரு நல்ல செயல்ல இருக்கிறாரு. மீண்டும் அவருடைய தன்மை மாறப்படணும். அவரு இன்னொரு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக என்கிட்ட வந்தா அதுக்கு நான் ரூட்டு போட்டு கொடுத்தேன்னா அது தியானமா? அதுதான் நடக்குதுங்க. சிறந்த முறையில் நீ திருடு, அதுக்கு என் தியானம் உதவும். போ, அதுக்கு இவ்வளவு டாலர், இவ்வளவு செயல், இத்தனை மணிக்கு இத்தனை கிளாஸ், இந்த ஹோட்டல்ல இந்த செயல், இப்படி உட்கார்ந்து பேசுவோம், பரவசம் அடைவோம், ஒரு செயல் செய்வோம், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, நீ அப்படியே மிதந்துகிட்டே இருப்ப. நான் தான் சொல்லிட்டேனுங்க, ஓம் நமச்சிவாய தாண்டி ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதை சொன்னாவே உங்க உடல் மாற்றம் அடையும். இதுக்கு ஒரு குரு வேண்டாம், தானாவே தியானம் வரும். நீங்க கண்ணாடியை பார்த்துட்டு உட்காந்தா தானா தியானம் வரும். புருவ மத்தியத்தை சும்மா பார்த்தீங்கன்னா தியானம் வரும். உங்க கட்டவரில் எடுத்து நீங்களே நெத்தியில் அமைக்கிக்கங்க, உங்களுக்கு நீங்களே தீட்சை கொடுத்த மாதிரி கண்டிப்பா ஒரு வேலை நடக்கும். ஆனா உடல் பலவீனமாகும், ஒரு செயல் வடிவம் செய்ய முடியாது. அப்ப அந்த தியானம்ங்கிறது என்னன்னா எல்லாத்திலிருந்து விடுதலை ஆவறதான் தியானம். ஜாமீன் வாங்குறது பேர் தியானம் கிடையாது. புரியுதுங்களா? விடுதலைங்கிறது எல்லாத்துலயும் விடுதலை ஆகணும். இப்ப பொண்டாட்டி இருக்கு, புள்ள இருக்கு, புரியுதுங்களா? ஆப்பிள் கொய்யாப்பழம் நீங்க தர்றத பொண்டாட்டிக்கு அனுப்பிடு, இந்தத இங்கிட்டு பையனுக்கு அனுப்பிச்சிருன்னா அது விடுதலை இல்ல. பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் சோறு போடக்கூடாது. உண்மையான தியானம்னா பிரபஞ்சம் போடு, இல்லைன்னா என் மாணவன் போடுவான். எனக்கே சோறு என் மாணவர்கள் தான் போடுறாங்க. எனக்கு வேலையே கிடையாது, உங்களுக்கு தெரியும்ல. நான் போட்டிருக்க வேட்டி சட்டை கூட என்னது கிடையாது, ஒரு மாணவன் எடுத்து கொடுக்கறதா நான் போட்டிருக்கேன். என்னது கிடையாதுங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன். இரவு சாப்பிட போற சாப்பாடு என்னுடையது இல்ல. யாரோ என்னுடைய மாணவன் தியானங்கத்துக்கு வந்த ஒரு மாணவன் எனக்கு இரவு சோறு போடுறான், நாளைக்கு காலைல ஒரு மாணவன் போடுவான், அது பிரபஞ்சம் பார்த்துக்குன்னு போறேன். இத்தனை காலத்துல என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைக்கு நான் செய்யல, என்னோட ஸ்டூடெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படையாகவே என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஓப்பன் கால்பர் பண்ணி சொல்றேன், புரியுதுங்களா? இது எந்த வடிவமும் இல்லை. இதுதான் விடுதலை, இதுதான் விடுதலை. இது இருந்தாதான் இறைவன் இருப்பான், இது இருந்தாதான் இறை ரகசியத்தை அறிய முடியும், இது இருந்தாதான் வள்ளலார உணர முடியும். இது இல்லாம வள்ளலார்ட்ட ஒரு சின்ன விஷயத்தை கூட, ஒரு குண்டு விஷயத்தை கூட உருவ முடியாது. விடுதலை ஆகாம வள்ளலாரை அகத்தியரை எவனாலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பற்றுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அங்க இறைவன் வரமாட்டான். அங்க இறைவனை நீ கண்டறியறதுல அங்கேயும் ஒரு பிசுறு ஏற்பட்டுரும், அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுரும். சக்கரம் விழிக்கிறது, நரம்பு விழிக்கிறது, கனவு வர்றது, காட்சி வர்றது, சொல்றது நடக்கிறது, வாக்குல பழிக்கிறது, இல்லை ஏதாவது ஒண்ணு தெரியறது, இதெல்லாம் தியானம் கிடையாது. இதெல்லாம் லிஸ்ட்லே கிடையாது பிரபஞ்சத்துல. இதெல்லாம் சாதாரண ஒரு இயல்பாக ஒரு செயல். ஒத்தமா விடுதலையாகி நிக்கிறான் பாருங்க ஒருத்தன், அதுதான் அனாதைங்கிறது. எதுவும் இல்லை, கடைசியில் அவன் என்ன பண்றான், இறைவனே இல்லைங்கிறாங்க. ஒன்றும் இல்லாத வெட்ட வெளியில இருக்கிற யாரையுமே காணோம் அப்படிங்கிற செயல் தான். அந்த அனுபவத்துக்கு நீங்க போயிருவீங்க, அந்த செயல் வடிவத்துக்குள்ள போயிருவீங்க. அப்ப அந்த அனுபவம் உங்களுக்கு ஏற்படணும். இப்ப உங்களுக்கு அந்த அனுபவம் இன்னும் ஏற்படணும்னா பல நாள் ஆகும். ஆனா இப்ப என்ன தெரியுங்களா ஆகும் உங்களுக்கு? சாமி சொன்ன அந்த அனுபவத்தை நம்ம அடைஞ்சே ஆகணும்.
எப்போ அடையலாம்? ஆனா அவர் எப்படியாவது அதை கற்றுக் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நம்ம ஈஸியா விடுதலை ஆயிடலாம் அப்படிங்கிற அந்த இதுவும் என்ன பண்ணும், ஆசையாக வந்துடும். தியானம் மட்டும் இந்த உலகத்துல நீங்க 1000 கோடிக்கு ஆசைப்படுங்க, தயவு செய்து உங்களை கும்பிடுறேன், தியானத்துக்கு மட்டும் ஆசைப்படாதீங்க. ஆசைப்பட்டு பண்ற வேலை தியானம் கிடையாது. ஆசைப்பட்டு கடவுளை அடைய முடியாது. இந்த பூ போடுறது இதெல்லாம் என்னன்னா, நிறைய பேர் நினைக்கிறாங்க நமக்கு கடவுள் நல்லது பண்ணிடுவாரு, போடுற பொங்கலை போடுற பூவுங்கிறாங்க. அது இல்லைங்க, அது சரணாகதி. நீங்க வீட்டுல பொங்கல் வைக்கிறீங்க, என்ன எல்லா படையல் கடவுளுக்கெல்லாம் போடுறீங்கல்ல, என்ன சொல்லுவாங்க? இன்ன வரைக்கும் பெரியார் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? எந்த கடவுள்ரா சோறு திங்கிறான், அவனுக்கு சோத்தை படைக்கிறீங்கன்னு கேட்டாங்கல்ல. ஒரே செயல் தான். கடவுள் என்பவன் சுவாசமாக இருக்கிறான். நீ படைக்கிற சோறை அந்த மனமாக அவன் இழுத்து கொண்டான். டே, அது சக்கடா, அதை ஏன்டா நான் திங்கணும், நீ தின்றா. சக்கையை நான் திங்க மாட்டேன், நான் கடவுள், நான் சுவாசமாக அந்த மனத்தை நான் இழுத்து கொண்டேன். இதான் படைப்பு. பூவை கொண்டு வைக்கிற, சரணாகதியில பூவை கொண்டு வைக்கிற, என்னையெல்லாம் உன்னால சந்தோஷமே படுத்த முடியாது. பால் ஊத்தினாலும், தயிர் ஊத்தினாலும், பூ வச்சாலும், பொங்கல் வைத்தாலும், பத்தி கொளுத்தாலும் என்ன சந்தோஷப்படுத்த முடியாது மகனே. நான் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. நான் எங்க உன்னை ஏத்துக்கிறேன்னா, சரணாகதியாக உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். நீ வைக்கிறது எப்படி பாக்குறேன்னா, உன் உணர்வுகளை நான் மதிக்கிறேன். அதுதான் கண்ணப்ப நாயரனோட செயல். எனக்கு மாட்டுக்கரியா தெரியலடா, உன்னுடைய உண்மை எனக்கு தெரிந்தது. சரணாகதியில அங்க மாமிசமாக தெரியவில்லை, எனக்கு மலராக தெரிந்தது. இதான் செயல். அப்ப இறைவன்ட்ட நீங்க வைக்கிற எல்லா செயலையும் சரணாகதியா தான் அவர் ஏத்துக்கிறாரு. அப்ப தியானத்துல ஒரு யோகி என்ன சொல்றான்னா, நீ உலகத்துல கடவுளுக்கு தட்சணைன்னு ஒண்ணு வைக்கணும், அது உன் உடலையும் உயிரையும் வைகி. இதுதான் எனக்கு நான் உன்கிட்ட கொடுக்க முடியும். ஏன்னா இதுவும் என்னுடையது இல்ல, இது உன்னுடையது. நான் உன்னிடம் வைக்கிறேன், நீயா பார்த்து எனக்கு ஒன்று கொடு, அதை வைத்து நான் ஏதாவது செய்கிறேன். இதுதான் செயல். அப்ப உடலையும் உயிரையும் கொண்டு நம்ம வைக்கும் போது ஒரு நாள் என்ன சொல்றான்னா, உடலையும் உயிரையும் துச்சம் என்று துறந்தவனிடம் நான் வருவேன் அப்படிங்கறதான் கடவுளோட செயல். அப்ப எந்த வடிவத்துல வர்றான்? உருவமாக புலியோடு, சிங்கத்தோடு, கரடியோடு, மாடோடு வரவில்லை, காற்றாக வருகிறான். முழு உருவத்தோடு வந்தால் நம் உடல் எரிந்து போகும். ஒரு நாள் நீ காத்திருந்து ஒரு பெரும் பெரும் வேலை செய்ததுக்கு அப்புறம் எனக்குன்னு ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதை முழுமையாக உனக்கு காட்டி அருள்வேன். இது சத்தியம். உன் தாய்ப்பால் உண்மை என்றால், உன் தாய் உண்மை என்றால், கடவுள் இந்த உலகத்தில் இருப்பது உண்மை. இதுதான் இது செயல் வடிவம். அப்ப தியானத்துக்குள்ள தலை சிறந்த குரு யாருன்னா சரணாகதி. இந்த தியானத்துக்குள்ள சாதிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நான் ஒண்ணு இல்ல, இன்னொரு எனக்கு ஒண்ணு கத்துக் கொடுத்தாங்க. என்ன கத்துக் கொடுத்தாங்கன்னா, ஒரு தனி மனிதனுக்கு தியானம் பண்ண தெரியாது. எனக்கு கத்துக் கொடுத்தது, ஒரு தனி மனிதன் எந்த முத்திரையை பிடித்தால் வளரணும்னு அவனுக்கு தெரியாது. யாரோ எழுதி வைத்ததை படிச்சுட்டு அதை எடுக்கிறான். காகப்ப சண்டர் ஒரு முத்திரையை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதை நான் பிடிச்சா தியானத்துல வளர முடியுமா? அது காகப்ப சண்டருக்கு தான் அது கரெக்டா இருக்கும். எனக்குள்ள முத்திரை எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? எனக்குள்ள ஆசனத்தை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ப நீ சரணாகதி அடைந்தால் உனக்கு தியானம் தெரியாது. தியானம் தெரிந்த நான் காற்றாக வருவேன், உனக்கு உதவுவேன். உன்னை அறியாமே உன் உரலுக்குள்ள எந்த முத்திரையை பிடிக்க வைக்கணுமோ நான் பிடிக்க வைப்பேன்டா, நான் காட்டுவேன். அதான் என் பேர் வித்தகன்னு சொல்லுவாங்க, சிவன்னு சொல்லுவாங்க, பாம்பாட்டின்னு சொல்லுவாங்க, கூத்தாடின்னு சொல்லுவாங்க, பரதேசின்னு சொல்லுவாங்க, பிச்சைக்காரன்னு சொல்லுவாங்க, வெட்டவெளின்னு சொல்லுவாங்க, ஒன்னும் இல்லாதன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாதவன்னு சொல்றவன் தான் நான். எல்லா வடிவத்துக்குள்ளையும் ஒரு செயல்படுவேன். அதுதான் செயல். அப்ப அந்த சரணாகதிக்குள்ள எதையும் பெற முடியும், எதை வேணாலும் பெற முடியும். சத்தவனை எழுப்புனதுக்கு காரணமே அந்த கலையை உண்மையாக இருந்து ஒருத்தன் கத்துட்டதுனாலதான் என்ன பண்ணான், போன உயிரை திருப்பி ஒரு வாசல் வழியா, மூக்கு வழியாகவோ காது வழியாகவோ எந்த வழியாகவோ உள்ள கொண்டாட ஒரு வித்தையை ஒரு சித்தருக்கு தெரியும். இதுதான் செயல் வடிவம். ஒருத்தனுக்கு முத்தினா எப்படி முத்தி? ஒருத்தர் முத்தி கொடுக்கிறார் அப்படின்னா எப்படி முத்தி கொடுக்கிறார்? முத்தினா என்ன? எப்படி கொடுக்க முடியும் முத்தினா? அப்ப கையை வைத்து
இத்தனை ஆண்டுகள் கழித்து இவன் உடலிலிருந்து இந்த வாசல் வழியாக இந்த உயிர் பிரிந்து போகும். இந்த உயிர் எங்க வந்ததோ அங்கு செல், இதுக்கு இன்னமே பிறப்பு இல்லை அப்படின்னு அவன் தலையில தொட்டு ஆசீர்வாதமோ இல்ல பார்த்தோ ஒரு விஷயம் சொல்லிட்டானா அந்த தேதியில அந்த உடல்ல இருந்து அந்த உயிர் வெளியே போயிடும். பூ போல பிரிந்து போகும், துன்பத்தோட போகாது, ராஜ மரியாதையோடு எப்படி போகும்? ஒரு விசேஷமான ஒரு நாட்கள்ல நம் உடல்ல இருந்து அந்த உயிர் போகும். ஏன்னா ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறவன் அப்படியாப்பட்ட ஆள் பண்ணியிருக்கிறான். நம்ம வீட்டுல இருக்கிற முன்னோர்களோட உயிரெல்லாம் நொந்து நூலாயி அந்த அவுளாயி இந்தா போகுமா இந்தா போகுமா இந்தா போகுமான்னு தானே போகுது. அப்படி போகக்கூடாது, அப்படி ஒரு செயல் வடிவம் செய்யக்கூடாது. இன்னொரு தத்துவமும் மனிதர்களுக்கு தெரியாது. எந்த மனிதனுடைய உடல்ல இருக்கிற உயிரும் போகவே போகாது. புரியுதுங்களா? ஒரு ஆக்சிடென்ட்ல பலவீனத்துல அடிச்சதுல உயிர் தெரிச்சு வெளியில வந்துருது, திருப்பி உள்ள போறதுக்கான வாசல் அதுக்கு தெரியல. ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒண்ணுன்னா லாக் ஆகி போய் அந்த உயிர் நின்று நிர்பந்தத்துல அந்த என்னது அந்த ரத்த குழாய் எல்லாம் வெடிச்சு அது வெளியில வருது. உடல் பலவீனமாகி ஒவ்வொரு உறுப்பும் பலவீனமாகி உயிர் என்ன பண்ண மலவாசல் வழியாக அதுவே உளுந்து போய் உளுந்து வெளியில போகுது. இயற்கையாக உயிர் பிரிவது அப்படி பிரியக்கூடாது. இதுதான் தியானத்துக்குள்ள ஒரு யோகிக்கு என்ன சொல்லி வச்சிருக்கிறான், என்ன கற்றுக் கொடுத்துருக்கானா, இந்த காலத்துல உன்னுடைய உயிரை எப்படி வெளியில எடுத்துட்டு வரணுங்கிறத அதை கத்துக்கப்பா. புரியுதா? மனிதர்கள் மாதிரி நான் அப்படியே வாழ்வேங்க, 60 வயசு வரைக்கும் வாழ்வேங்க, இன்னொரு 6 வருஷம் தாங்க என் பேர பிள்ளைய வளர்த்து விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் செத்துக்கிறேங்க, அப்படியெல்லாம் மனிதர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒன்றும் கிடையாதுங்க, என் பேர பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அப்படியே அதுக்கு ஒரு நெய் தோசையெல்லாம் வாங்கி கொடுத்து அதை செட்டில் பண்ணிட்டு 72 வயசாயிருச்சு இல்லைங்க, அதுக்கப்புறம் இல்லை என் பேர பிள்ளைக்கு ஒரு புள்ள பிறந்துட்டாங்க அவனை கொஞ்சம் வளர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் செத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுன்னா இந்த இறைவனுக்கு மனசாட்சியே இல்லை, என்னை என் மருமகளோ யாரோ ஒருத்தர் தூக்கலாமா, என் உயிர் பிரிஞ்சு போகக்கூடாது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறார். ஆனா ஒரு யோகி அந்த மாதிரி வேலைகளுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. உடலில் இருக்கிற உயிரை உள்ள இருந்து வெளியில வைக்கிறது எப்படி, உள்ள வைக்கிறது எப்படிங்கிற கலை தான் தியானம். புரியுதுங்களா? வெளியில எடுக்கணும், உள்ள வைக்கணும். எப்படி ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோம், இந்த தியானத்துல எவனாலையும் செய்ய முடியாது, தியானத்துல மட்டும்தான் செய்ய முடியும். நான்லாம் சும்மா ஆன்ம விடுதலை எப்படி கொடுக்க முடியும்? செத்தவனுக்கு எப்படிங்க ஆன்ம விடுதலை கொடுக்க முடியும்? செத்து போனவன் உங்க தாத்தா உங்க பெரியப்பா உங்க ஊர்ல சுத்திக்கிட்டு இருப்பான், அவனை எப்படி நான் ராமேஸ்வரத்துக்கு வர வைக்கிறேன்? நீ ஒரு டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன். இல்ல நம்பிக்கை அடிப்படல, சிவபெருமானே அந்த உயிரை கூட்டிட்டு அந்த கடல்ல போட்டுருங்க, பாவம் அவன் பேயா சுத்திக்கிட்டு இருக்கான், அந்தம்மா வேற துன்பத்துல இருக்கு, அது வேற என்ன நம்பி வந்துருச்சுன்னா நான் வேண்டிக்கிட்டே உட்காந்துருக்கேன். அதுதாங்க தியானம், அதுதான் தியானம். என்ன தியானங்கிறது என்ன? எப்படி ஒருத்தன் கையை பிரிச்சு போட்டான், காலை பிரிச்சு போட்டான். அந்த தியானத்துல எதையும் செய்ய முடியும், ஆனா இதெல்லாம் ஆசையா செய்ய முடியாது. இதெல்லாம் பல ஆண்டுகள் போராடி பல பல உயர்ந்த செயல்கள் நம்மளை வழி நடத்தினால் இது சாத்தியம். ஆனால் இதற்கு ஒரு தனி மனிதன் இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் ஆசைப்படு, தியானத்துக்கு ஆசைப்படாத, இறைவனை அடைவதற்கு ஆசைப்படாத, இந்த கலையில இந்த மாதிரி இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படாத அப்படிங்கிற செயல் தான். அப்ப உயிர் நிர்பந்தத்துல தான் பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, உடல் பலவீனமான அத்தனை பேருக்கும் அந்த உறுப்புகள் எல்லாம் கெட்டு போய் பலவீனமா தான் அந்த உயிர் வெளியில கீழே உழுகுது, உடஞ்சி ஒரு கிளை உழுகுற மாதிரி உழுகுது. ஆக்சிடென்ட்டோ ஒரு சூசைட் பண்ணிக்கிறதுலயே அங்க ஹவுஸ் அரெஸ்ட் ஆகி தான் வெளியில வருது. ஆனா ஒரு யோகிகளுடைய செயல் அது இல்லை. அது நீங்க புரிஞ்சு ஒரு செயல் வடிவமா தெளிவா எடுத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதான் என்னுடைய செயல் வடிவம். எத்தனையோ பெரியவங்க பெரிய பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் செஞ்சுட்டு அவங்க மீண்டும் மீண்டும் நம்ம தியானத்துல பாக்குறது என்னன்னா, சர்க்கஸ்கார மாதிரி வித்தக்கார மாதிரி மக்கள்கிட்ட ஏதாவது கோமாளித்தனத்தை காட்டி ஆசையை விதைச்சிடாத, உன்னால முடிஞ்சா நன்மை செய், மனிதர்கள்கிட்ட ஆசையை மட்டும் விதைத்து விட்டுறாத, நீ இந்த மாதிரி அடைஞ்சிருவ அந்த மாதிரி அடைஞ்சிருவான்னு ஏதாவது தூண்டி விட்டுறாத, அந்த பாவத்தை எப்பொழுதும் செய்யாத. பிராக்டிகலாக உணர்த்தி உன்னை அவங்க ரசிக்கலைனாலும் பரவாயில்ல, உன் பின்னாடி வரலனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லிட்டு உன்னால முடிந்த வேலையை செய்துட்டு நீ ஓடி போயிரு. பின்னாடி ஒருத்தன் வருவான், அவன் மஞ்சள் வேட்டி கட்டிட்டு வரலாம், பச்சை வேட்டி கட்டிட்டு வரலாம், எவனோ ஒருத்தன் வேற வேலை செய்வான், இல்லை இந்த கூட்டத்திலேயே எவனோ ஒருவன் உருவாகி அந்த வேலையை செய்வான். அவ்வளவுதான் விஷயம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
மணி என்னது? தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு சொல்லட்டுமா? ஓ, அவர் வந்துட்டாரா? ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லாமா? 7:30. அவருக்கு ஒரு டீ கீ கொடுங்கடா. மனதை பத்தி சொல்லுங்கிறீங்களா? எங்க அம்மா ஏமா உயிர்லேருந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டா தனியா. என்ன செய்யணும் மனம்? அங்க வாங்க. உங்க மனம் நிக்கணுமா? கோயிலுக்கு போனா அமைதியாயிருது, வீட்டுக்கு வந்தா ஆட ஆரம்பிச்சிருது. இல்ல, இததான் உங்களுக்கே தெரியும். இது என்கிட்ட நீங்க கேட்க வேண்டியதில்ல. ஆனா உங்களுக்கு தெரியும், என்கிட்ட கேட்டு நீங்க ஒரு ஆறுதலுக்காக கேக்குறீங்க. ஆமா ஆமா. இது என்னன்னா, கோவில்ல போய் ஒடுங்கிறதுக்கோ இல்ல மனம் வேலை செய்யாம இருக்கன்னா ஒரு நிலை அங்க சுவாசம் வழியாவோ ஏதோ ஒரு வழியில ஒரு ஆற்றல் கிடைக்குது. அப்ப கிடைக்கும் போது தன்னை நம்ம மறக்கிறோம். அப்ப என்ன கிடைக்குதுன்னா, வேகமாக தியானம் கிடைக்குது. ஒரு இடத்துல எங்கெங்கெல்லாம் வேகமா தியானம் கிடைக்குதோ அங்க ஒரு நிலை ஏற்படும், அங்க ஒரு செயல் வடிவம் ஏற்படும். அப்ப சில ஆன்மாக்களுக்கு சில ஜீவ சமாதியிலையோ சில கோவில்கள்லயோ சில குரு கிட்ட உட்காரும் போது தானாக தியானம் வருது. ஆனா அவங்க அடுத்தடுத்து ட்ரை பண்ணும் போது அந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு. இப்போ உங்க வீட்லயே நீங்க தொடர்ந்து 10 நாள் வரணும்னா என்ன சும்மா போயிட்டு இருக்கேன்றுவாங்க. அப்ப நீங்க என்னன்னா, இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக மாசத்துல ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் தான் நீங்க அதை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குள்ள இருப்பீங்க. அப்ப வீட்டுக்குள்ள ட்ரை பண்ணும்போது என்னைக்காவது ஒரு நாள் மனம் ஒடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா எல்லா நாட்களுக்குள்ளேயும் மனம் ஒரு அலைவரிசை இருக்கும். அப்ப என்னன்னா, வீடுகள் ஒரு நல்ல தன்மையில இல்லாததுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. பல்வேறுபட்ட அலைவரிசைகள்ல நம்ம உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது அது நம்மளை மேலும் மேலும் ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது விடமாட்டது. அப்ப நல்ல தியானத்தை எடுத்துட்டு தியானம் நல்ல தியானம், குரு நல்ல குரு, மந்திரம் நல்ல மந்திரம். ஆனா நம்ம உட்கார்ந்து செய்யற இடத்துல பல அலைவரிசைகள் இருக்கு. அப்ப அந்த அலைவரிசை என்ன பண்ணுதுன்னா, அந்த வேலையை செய்யறதுக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. புரியுதுங்களா? இப்ப ஒரு கொசு நம்மளை தொந்தரவு பண்ணுதுன்னு வச்சுங்க, தியானம் பண்ண முடியாது. ஒரு ஈ ரொம்ப நாள் வைக்குதுன்னா தியானம் பண்ண முடியாது. ஆனா நீங்க ஒடுங்கிட்டீங்கன்னா முதலே உங்களை கடிச்சாலும் நீங்க தியானத்துக்குள்ளே இருப்பீங்க. இதுக்கு உதாரணம் ரமணர். அப்ப அந்த செயலுக்கு போக விட மாட்டது. அப்ப அந்த அலைவரிசை தான் வீட்டுல இருக்கிற தன்மை தான். அதுக்காக வீட்டை நம்ம கோயில் மாதிரி மாற்ற முடியுமானா கண்டிப்பா மாற்ற முடியும். அதுக்கு டைம் எடுக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் தியானத்துக்கு. வீட்டுக்குள்ளேயே அந்த இடத்த தொடர்ந்து ஒரு 6 மாசம் நம்மளோட சவால் எதிர்க்கணும்னா, நல்ல தியானம் பண்ணணும்னு நினைக்கிறவன் அந்த இடத்த நல்ல தன்மைக்கு மாற்றணும். அப்பதான் தியானம் அங்க வரும். தியானம் பிறக்கிறதுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்று, உடல் தயாரா இருக்கணும், அந்த இடமும் தயாரா இருக்கணும். அப்ப அந்த இடத்த முதல்ல நல்ல தன்மைக்கு உருவாக்குறதுக்கு போராடணும். அதுதான் செயல். இப்ப இந்த இடத்துக்குள்ள பல்வேறுபட்ட சத்சங்கங்கள் நடந்திருக்கு, பல்வேறுபட்ட அலைவரிசை இருக்கு. இப்ப நம்ம உட்காரும் போது நல்ல தன்மையை பிடிக்க முடியாது. அப்ப நம்ம உயர்ந்த செயல்ல என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்த நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கிட்டு தான் இந்த உரையாடலே தொடங்குவோம். இங்க இருக்கிற உங்களுடைய இன்ட்ராக்ஷன்ங்கிறலாம் அடுத்தது. முதல்ல இந்த இடம் சரியா நம்ம கட்டுப்பாட்டில் வந்தாதான் நம்ம தாக்கு பிடிச்சி உரையை நிகழ்த்த முடியும். இப்ப என்னன்னா, கீழே இருக்கிறது என்ன ஆவடையை சொல்லுவாங்கல்ல, ஆவடை தான் இந்த இடம். அப்ப அதை ஆடாம முதல்ல ஸ்ட்ராங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உரையை துவங்கணும். அதே மாதிரிதான் தவம் பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு அறையை தேர்ந்தெடுத்து அந்த அறைக்குள்ள ஒரு நல்ல தன்மையை உருவாக்குறதுக்கு பல நாள் போராடி அந்த இடத்துக்குள்ள கொண்டாந்துட்டோம்னா, அடுத்தது நீங்க தியானம் பண்ண 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 அந்த இடம் உங்களுக்கு ஒரு நல்ல தன்மையை கொடுக்க ஆரம்பிச்சு. இதுதான் விஷயம். அப்ப ஒரு நிலை கிடைக்கிறதுக்கு வரும்போது அப்ப மனம் நிக்காது. நான் சவாலா சொல்றேன், மனம் நிக்கவே நிக்காது. ஆனால் மனம் வழிவிடும். மனம் தியானத்துக்கு தடை பண்ணாது. அப்ப ஏன்னா, ஒரு மனிதன் தியானத்துல என்னத்தை பெறான்னா, அவன் ஆள் மனத்துல போக 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 அந்த உள்ள இருக்கிற செயல்கள் விழிப்பு அடைய அடைய அந்த மனதை தாண்டி அதோட ஆதிக்கம் அதிகமா வந்துருக்கு. அப்ப அதோட ஆதிக்கம் வரும்போது மனம் அதால அதுகிட்ட நிக்க முடியல.
அப்ப அது என்ன பண்ணுதுன்னா, மேல் நோங்கி ஒரு குரு கிட்ட போறதோ, ஒரு ஜீவ சமாதிக்கு போறதோ, ஒரு தியானத்துல ஒருத்தன் முன்னேறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். அப்ப முதல்ல என்ன செய்யறான்னா, மனதை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை பார்க்கறான். எந்த யோகியும் மனதை வெல்லல, மனதை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டான், தியானத்தை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டான். மனதை என்ன பண்ணான்னா, நீ ஏங்கு, ஆனா உன்னை தாண்டி நான் ஒரு வேலை செய்யறேங்கிறதுக்கு அந்த அலைவரிசையை கூட்டினான். மனதோட அலைவரிசையை குறைக்கிறதுக்கான வேலையை கூட்டும் போது மனம் என்ன பண்ணிருச்சுன்னா, ஒரு இடத்துல வழி விட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே போகும்போது ஒரு இடத்துக்குள்ள மனதை தாண்டி அவன் போய்கிட்டே இருக்கிறான். ஆனா அந்த மனம் அடங்காத போதுல அவன் பெரிய அனுபவத்தை பெற முடியாது. ஆனா அதையும் தாண்டி ஒரு நாள் ஒரு குருவோட அருளோட, இந்த பிரபஞ்சத்தோட அருளோட மனதையும் வென்றவனாக மாறுறான். அப்ப நீங்க இப்ப பிரதானமாக வேலை செய்யறது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மனம், இந்த உடல். இது ரெண்டும் என்ன சூப்பர் தியானத்தை கொடுத்தாலும் அந்த மனம் என்ன பண்ணுன்னா, அது இந்த கலர் பொடி அப்பிக்கிட்ட மாதிரி அது வேற வேற வேலையெல்லாம் பண்ணிடும். ஆனா ஒருத்தனுக்கு உண்மையிலே உள்ள நல்ல தன்மை இருந்துச்சுன்னா அந்த மனதை தாண்டி அது வரும், அது வேலை செய்யும். அப்ப மனதோட ரோல் குறைஞ்சிரும், மனதோட செயல்பாடுகள் குறைஞ்சிரும். அப்ப மனதை கட்டுப்படுத்துறது தான் ஒரு மனிதருடைய மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய செயல். என்னைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகத்துல தியானத்துக்கு இருக்கிற ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் எதுனா கவனம். ஒருத்தர் மேல கவனம் வைக்கிறோம்ல, அந்த கவனம் தான் நம்ம கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட். நீங்க எந்த இடத்துல கவனம் வைக்கிறீங்களோ அந்த கவனம் ஒரு நாள் என்ன பண்ணுன்னா உங்க மனதை நிறுத்திவிடும். அங்க என்ன கிடைக்குன்னா, அப்படியே கவனம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நிலை பட்டு 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 இங்க ஒண்ணு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குல்ல, அதுவே வேலை செய்யறதே நம்ம மறந்துடும், இந்த உடல் மறந்துடும். அப்ப தன்னை மறந்து போய் உட்கார்ந்து இருக்கிறது அதுதான். அப்ப தியானத்துல நான் எங்க போனேனே தெரியலன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்ப அங்க எங்க மனம் வேலை செய்யுது? ஆனா நமக்கு கனவா வர்றதுக்கெல்லாம் மெயின் ரீசன் எது தெரியுங்களா? மனம் ஒடுங்கல, மனம் நிக்கல. மனம் ஒரு பக்கம் வண்டி ஜெனரேட்டர் ஓடுற மாதிரி, தியேட்டர்ல படம் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் உடல் தூங்குது. மனம் ஏங்கிக்கிட்டே கிடக்கிறதுனாலதான் அது உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு செயல் வடிவத்தை. அப்ப அந்த யோகிக்கு என்ன, அவனோட வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனதை தாண்டி ஒரு வேலை செய்யறதுனால அதை பத்தி அவன் கேர் பண்ண மாட்டான். அப்ப நீங்க அந்த வடிவத்தை நீங்க பார்த்துக்கணுங்கிறதா முக்கியமாக நம்ம சொல்ற பேர் செயலாக நம்ம கருதுறோம்.